ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போச்சு. அது அந்த அளவுக்கு வைரல் அண்ட் கான்ட்ரவர்சி ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா? அஃப்கோர்ஸ் நடிகர் கார்த்தி இஷ்யூ பத்தி தான் நான் சொல்றேன். அது ஆக்சுவலா கார்த்திக் சாரை பத்தி பேசணும்னு நான் ஐடியாவில் இல்லை. ஓகே. சித்ரா லட்சுமணன் சார் வந்து விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்தை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, கதை சொல்லியிருக்கீங்களா, அவர்கிட்ட உங்களுடைய மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டார். ஓகே. நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவரை மீட் பண்ணியிருக்கேன் கேப்டனை. அப்புறம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட மூவ் பண்ணல. அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் கிட்ட போக முடியல. அவருக்கு கம்மியாக இருக்கிற காலம், நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிற காலங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக பேசுவார். ஓகே. டேய் என்னடா பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களாடா, வாங்கடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா ஈஸியாக பேசுவார். எல்லாரும் பேரையும் சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு யூனிக்காக நடந்துக்குவார். அப்போது அவர்கிட்ட நான் அவரை பற்றி டீட்டெயிலாக சொல்ல ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் நடிகர் கார்த்திக்கை வச்சு நாங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணோம், அது விஜயகாந்த் தலைமையில் பண்ணோம், அதை வேணா சொல்லட்டுமா அப்படின்னு. ஏதோ சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஓகே. அதாவது விஜயகாந்த் சார் பேட்டியை சொல்ல வந்த இடத்துல தான் கார்த்திக்கு சார் பேச வேண்டியது ஆச்சு. அது ஆக்சுவலாக அது சரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது நம்ம பெருசாகவும் அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் கொஞ்சம் வைரலாகவும் போயிடுச்சு அந்த இன்டர்வியூ. ரொம்ப பேர் கேட்டாங்க, நீங்கள் என்ன மெமிக்ரி பண்ணுவீங்களா, எப்படி கரெக்டாக கார்த்திக் சார் மாதிரி பேசி நீங்கள் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு மெமிக்ரிலாம் வராது. ஓகே. அந்த கார்த்திக் சார் அவரை அடிக்கொருக்கா மீட் பண்ண போனது, அவர் கார்லேருந்து இறங்கி வர்ற ஸ்டைலு, அவர் பேசுகிறது, ஹலோ எவ்ரிபடி மார்னிங், நல்லா இருக்கீங்களா, சாரி ஒரு மாதிரி இருக்கீங்க, வேலை செய்யலாமே, ப்ளீஸ் கேரியா, ஹாய் தயா, பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா, என்ன ஜாப்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, ஓ சாரி அமேசிங் இல்லையா, சரி ஒரு என்ன பாலாஜி, பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை, ஓ அமேசிங் அமேசிங், ஓகே ஐ லவ் யூ லவ்லி. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக ஏதோ ஒரு வாய்ப்புள்ள பேசுகிற மாதிரி ஒரு பேசுவார் இல்லையா, அவருடைய ஸ்டைல் தான் அது. ஓகே. அது ஒருவேளை அவருக்கு பிடிச்சி போய் அந்த ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது நான் பார்த்து அவர் பிஹேவ் பண்ணது வருவார். ஹலோ பாரதி, அங்கேயே நிற்கிறீங்க, வர வேண்டியது தானே, வாங்க, ஹலோ பாரதி என்ன விஷயமா, ஏதாவது பேசணுமா, இல்லை ஒன்றும் சும்மா அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸு படம்லாம் நல்லா டைட்டாக இருக்கனால பார்க்க முடியல, பேச முடியல. அப்புறம் சந்திக்கலாமே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமே, ஓ ஷூர். இப்படி அவரை ஒரு 50 வாட்டி இப்போ வாட்டி மீட் பண்ணி அப்படியே ஒரு வாய்ஸ் எடுக்கிறது, வாய்ஸ், அது மேனரிசம், அந்த ஸ்டைலு, ஒரு மாதிரி கேஷுவலான ஒரு ஆள் தானே. அது அவருக்குமே அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போ ரஜினி சார் பேசுகிறல, அவர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து எவ்வளோ நல்லாச்சுல, ஸோ அது ஒரு பேசுவார் ரஜினி சார். நான் ரஜினி சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் லால் சலாம் ஷூட்டிங்கில் ஒரு வாட்டி பார்த்தேன். ஓகே. அவரை வச்சு நான் படம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வாங்கியிருக்கேன், பணக்காரன் படம்லாம் வாங்கி. அப்போ லால் சலாம் ஷூட்டில் இவருக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோடு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா கேப்பு, ரஜினி சார்னா ஹை லெவலுக்கு போயிட்டார் இல்லையா, அவரை பார்க்கறது கஷ்டம், பேசுறது கஷ்டம், பழகினவங்க கூட மீறி பார்க்க முடியாது. அப்போ லால் சலாம் ஷூட்டில் நான் உட்காந்துருக்கேன், அவருடைய கிராஸ் பண்ணுறாரு, பாடி கார்ட்ஸு இதெல்லாம் நிறைய பேர் அவருக்கு பவுன்சர்ஸ்ன்னு போடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் 5 பேர் 6 பேர் பின்னாலே வர்றாங்க. இதை மீறி போய் அவர்கிட்ட போய் நம்ம பேசணுமா, அவங்க ஏதோ நமக்கும் ரஜினி சாருக்கு உள்ள நட்பு இவங்களுக்கு தெரியாது, அதனால் தடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், பார்க்கலாமே அப்படின்னு அப்படி கிராஸ் பண்ணார். கிராஸ் பண்ணும்போது சரி நம்ம ஒரு கட்டஸ்க்கு யூஸ் பண்ணணும் இல்லையா, எந்திரிச்சு நான் ஒரு பொண்ணு தான் டைரக்ஷன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், தனுஷ், ஐஸ்வர்யா தனுஷா, ரஜினி சார்னே சொல்லும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டைரக்ட் பண்ணாங்க. அப்போது சரி நான் அப்படி உட்காந்துருக்கேன். ரஜினி சார் அந்த ஒரு முஸ்லீம் கெட்டப்பில் வர்றார், அந்த பாய் கெட்டப்பில், அந்த படத்தில் ஒரு பாய் கெட்டப் வந்துட்டே இருந்தார். தச்சல் அப்படி பார்த்துட்டார். சார் ஹலோ எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, சக்கு கை கொடுப்பாரு, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஜாப் பண்ணுறீங்க, இல்லை சார் முன்னால் டைரக்ஷன் பண்ணேன், தெரியுமே நல்லா தெரியுமே, திருநெல்வேலி நான் வந்தேன், தேவிசி தேவி, அந்த விவேக் கேரக்டர் ரொம்ப நல்லா ரொம்ப வித்தியாசமான படம்ல என்ன போயிட்டுருக்கு.
சார் அப்படி ஆக்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியில் நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாங்க, நமக்கும் அது கரெக்டாக இருக்கும் இல்லை? ஓகே வேலை ஓகே, அது ஒரு ஸ்டைலு, அது ரஜினி சார் ஸ்டைலு. அதனால் இப்படி யாரையா நம்ம பழகுறவங்களையோ அதுக்குள்ளேயோ பார்க்குறப்போ நமக்கு ஒன்று பதிவாகும். கமல்ஹாசன் வாய்ஸ் எடுக்க கமல் சார்ட்ட வாய்ஸ் வரல, குணா படம் வாங்கியிருந்தேன். கமல் சார்ட்ட குணான்னு ஒரு படம் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். ஓகே. அவர் கொஞ்சம் கோபக்காரர், டப்புன்னு கோவப்படுவார். அப்போ நாங்கள் குணா வாங்கிட்டு படம் சரியாக போகல, மீடியமாக போச்சு. பிரமாதமான படம், பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, ஆனால் எதிர்பார்த்த ரெவன்யூ வரல. ஓகே. இப்போ கமல் சார் ஆஃபீஸில் அப்போ டிஎன்எஸ்ன்னு அவருடைய மேனேஜர் ஒரு ஆள், அவர் பேரில் தான் படமே பண்ணார். ஓகே. அப்போ சார் டிகே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு டிஎன்எஸ் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆழ்வம் என்ன சொல்லுங்கள் சார், படம் கமர்ஷியலாக எதிர்பார்த்த அளவு போகலை, குணா படத்தை ஓடலை, நல்லா இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே, அது எனக்கு டென்ஷன் ஆகும். உங்களுக்கு ரசிக்க தெரியல, உங்களால் ரசிக்க முடியலை, அதுக்காக இந்த படம் தப்பாவா இது பெரிய தப்பாக போச்சு. அப்புறம் டிஎன்எஸ் சார் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த மாதிரி எமோஷனல் ஆகுது. ஓகே. ரஜினி சாராக இருந்தால் அப்படி இல்லை, ஒத்துக்குவார். சார் பாபா போகல சார், போகல நான் நினச்சேன், ராங் சாய்ஸில் தப்பாயிடுச்சுல, சாரி அது என்ன விட பண்ணிடலாம் அப்படின்னாரு. அது அவருடைய இது. இவருக்கு தோல்வியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டார், செம்ம டென்ஷன் ஆவார். ஓகே. வேற ஒரு மாதிரியான கிளாஸான தாட்டு டேஸ்ட்டு அது அவரோட பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் யதார்த்தமாக இருப்பார், சத்யராஜ் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். சத்யராஜ் சார் எளிமையாக இருப்பார். என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னத்தையும் அவன் போட்டு தள்ளிட்டு இருங்க, என்ன போட்டு கெட்டு போச்சு, அது யதார்த்தமாக இருப்பார். அவரை வச்சு நான் வால்ட்ரு வெற்றிவேல்னு ஒரு படம் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அந்த படத்துக்காக திருநெல்வேலி கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணேன் சத்யராஜை வச்சு. அவருக்கு நல்ல பழகுவதற்கு ரொம்ப எளிமையாக இருப்பார், யதார்த்தமாக இருப்பார், சிம்பிளாக இருப்பார், லோக்கலாக கூட பேசுவார், லோக்கலாக கூட பிஹேவ் பண்ணுவார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். அதே மாதிரி நடிகர் பழகின ஆட்களில் நடிகர் நெப்போலியன், ஓகே, எங்களுக்கெல்லாம் சீனியர் அண்ணன் மாதிரி. அவற்றையும் நல்ல ஒரு யதார்த்தம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், பேச்சில் ஒரு ஆழம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். நான் அவரை வச்சு புதுநல் புதுநாத்துன்னு ஒரு படம், அவருடைய நடித்த முதல் படம். நாங்கள் தான் திருநெல்வேலி ஏரியாவுக்கு வாங்கினோம். திருநெல்வேலி ஏரியாவுக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணி இந்த படம் 100 days போச்சு. அதுக்கு முதல்ல நெப்போலியன் சீல்டு கொடுத்தது நாங்கள் தான். ஓகே. அதனால் அவருக்கு நம்ம மேலே ஒரு சரி, அது அந்த காலத்தில் நடந்துச்சு, 30 வருஷம் ஆச்சு இல்லையா, மறந்துருப்பார் அப்படின்னு நினச்சி நான் கேஷுவலாக விட்டேன். கொஞ்ச நாள் பார்த்தேன், அப்புறம் நம்மளை தான் ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியலன்னு விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் நைட்டில் அமெரிக்காவிலேருந்து ஃபோன், நான் நெப்போலியன் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க சார் என்ன சார் எப்படி அமெரிக்காவில் பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, அங்கே எல்லாமோ தோட்டம்லாம் ஆகிட்டிங்களாமே? நல்லா சார், நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், கார்த்திக் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னது சும்மா விளாசுன்னு விளாசுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், சும்மா அப்படி யதார்த்தமாக பேசும்போது வந்தது, அது எப்படி பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அமெரிக்காவில். ஓகே. நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு விசா எடுக்கிறதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அதனால் நான் அமெரிக்காக்காரங்களை வச்சு அந்த மூவியை நான் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் படத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பேசினார். அதனால் நெப்போலியன் அண்ணன் அவ்வளோ ஒரு நட்பை மறக்காத ஒரு நல்ல மனிதர். ஓகே. அதுக்கு அடுத்து என்னோட பழகிய நண்பர்களில் ராம்கி, அவரை வச்சு நான் ராஜராஜேஸ்வரின் கவிதாலயாக்கு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அவரும் பழகுவதற்கு ரொம்ப, அவர் ஊரே கிட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரோ சாத்தூர் பக்கம்தான் ஊர், நம்ம ஊர் பக்கம்தான், மதுரை டிஸ்ட்ரிக்டில் அது வரும். அவரும் அவரோட நான் ஒரே ஒரு படம் பரிச்சயமானா கூட எங்கேயாவது பார்த்தா கூட அந்த ஒரு ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுவார். ஒரு டிக்னிஃபைடான ஒரு ஆள். அவரை வச்சு நல்ல பாட்டு, ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா,
நெசமாத்தான் என்ன மறந்துட்டியா. ஒரு ஒரு நல்ல ரம்யா கிருஷ்ணனுக்கு அவருக்கு ஒரு சாங்கு, ஓகே. அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிது. அந்த பாட்டை அடிக்கிறக்க பாடிக்கிட்டே இருப்பார். அவங்க அது ஒரு நட்புக்கு ஒரு இலக்கணமான நண்பர். இப்போ இங்கே பார்த்தா பேசிக்குவோம். ஸோ உங்களோட நட்பு வட்டாரம் பற்றி நிறையாவே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி போனால் நான் திருப்பி கார்த்திக் அவர்கள்கிட்ட தான் வருவேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு இது சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலன்னு. அதுக்கப்புறம் அந்த பின்னணி கதை என்ன சார்? பணம் கிடைச்சதா, வாங்குனீங்களா, அது எப்படி செட்டில் ஆச்சு, அந்த பேக் ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா. ஒரே பாயிண்ட்டு என்ன சொன்னாருன்னா, கேப்டன் விஜயகாந்த்கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி டேட்ஸ் நான் சொன்னேன். பணம் கொடுக்கறது போல் எங்களுக்கு ஒரு வெள்ளச்சீட்டில் டேட்ஸ் எழுதி கொடுத்தாரு. ஆமாம். இப்போ என்ன சார் கேப்டன் இப்படி பண்ணுறாரு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது விஜயகாந்த் சொன்னார், கார்த்திக் அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க. அழகாக சொன்னார். ஹலோ, நான் உங்ககிட்ட ஃபைனான்ஷியலாக லோன் வாங்கலை இல்லையா, நான் டேட்ஸு தரேன்னு சொன்னேன். எனக்கு சில ப்ராப்ளம், உடல் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நான் டேட்ஸு உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நான் இப்போ டேட்ஸ் கொடுக்குறேன். நான் லோன் வாங்கலை, டேட்ஸ் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். பணம் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் பொறுப்பு இல்லையா கேப்டன். மை ரூட் கிளியர். பாய். ஹலோ, பாய் பாய். ஓகே. ஸோ டேட்ஸ் கொடுத்த அப்புறம் அந்த படம் பண்ணீங்களா? இல்லை, பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், இது வரைக்கும் வந்ததே கொஞ்சம் சரியாக வரல, மறுபடியும் அவரை வச்சு மறுபடியும் லேட்டாக வந்து ஏதோ ஷூட்டுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப தப்பாகிடும். ஒரு படம் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட அவர் வச்சு படம் எடுக்கணுன்னா கூட 5 crore வரும். இது 10 lakhs தானே. அப்படியே விட்டுட்டீங்க. அப்போ அந்த லாஸ் யார் ஈடு கட்டணும்? தயாரிப்பாளர் தான் கொஞ்சம் கெட்டனாரு. நீங்கள் கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணி அவருக்கு. ஓகே. ஸோ கார்த்திக் அவர்கள் கூட நீங்கள் டச்சில் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ அவர் வந்து உடல்நிலை குறைவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது, ஹெல்த் இஷ்யூஸ். டச்சில் இப்போ இல்லை. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அப்படியே ஏதாவது நம்ம கூட இருந்து ஜாயின் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் கொடுத்துருந்தோம்னா நட்பு கண்டினியூ ஆகிருக்கும். அது ட்ராப் ஆனதுனால நட்பு கன்டினியூ பண்ண முடியலை. பட் இப்போது அவருடைய உடல்நிலை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அவர் கொஞ்சம் உடம்பு எல்லாம் தேறி நல்ல மறுபடியும் அவர் ஒரு ரவுண்ட் வரணும். அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்திக்கே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஃபேஸ். ஓகே. பக்கா நேட்டிவிட்டி ஃபேஸ் கிடையாது. எல்லா லாங்குவேஜுக்கும் சூட் ஆகிற ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிக்கக்கூடிய அளவில் கூட கிளாசிக்காக இருப்பார் ஆள். காலத்தின் கட்டாயம் அது அந்தந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுத்து பிரகாரம் இறைவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட வரிசை பிரகாரம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவருடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கும் வெற்றிகரமாக அமைவதற்கும் நாமளும் கடவுளை வேண்டிக்குவோம். நல்லா வரட்டும், நல்ல நடிகர், அவர் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். மறுபடியும் அவரோடு நாம் பயணிப்போம்.